அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில். இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாமான்னு படுக்கையில் புரண்டு போராடிக்கிட்டு இருந்த கார்த்திக், அவன் காதுகளில் ஒழிச்ச செல்ஃபோன் ரிங் எந்திரிச்சு தாண்டா ஆகணும் அப்படின்னுச்சு. ஃபோன் கால் கிருபா கிட்ட இருந்துதான். கிருபா அப்படிங்கிற கிருபாகரன் கார்த்திக்கோட காலேஜ் மேட். அவன் ஒரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர். கார்த்திக் புதுசாக அப்போ தான் டிடெக்டிவ் ஏஜென்சி ஒன்று ஆரம்பிச்சிருந்தான். பெருசாக எதுவும் கேசஸ் இல்லை. ஆனாலும் இந்த மாதிரி க்ரைம் கேசஸோட எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிருபாவோட வேலை கொஞ்சம் டைட்டாக போகும்போதெல்லாம் சில கேசஸில் கார்த்திக் தான் ஹெல்ப் பண்ணுவான். கார்த்திக்கோட மனைவி சாருமதிங்கிற சாரு. கார்த்திக் கிருபாட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போதே அவனோட பெட்ஷீட்டை உருவின சாரு கார்த்திக்கை போய் பல் விளக்கிட்டு வருமாறு சைகையில் சொன்னான். கார்த்திக் ஃபோனில் பேசிக்கிட்டே சாருக்கிட்ட பொறுன்னு சைகை காமிச்சான். காலையில் எந்திரிக்காதுமா, ஃபோனை அவ்வளோ நேரம் கையில் வச்சுட்டு இருந்த கார்த்திக்கை பார்த்து உருன்னு முறைச்சிட்டு இருந்த சாரு அவன் ஃபோனை கட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா, ஆள் அழகாக உயரமாக இருக்காரே, நல்ல டிடெக்டிவாக இருப்பாருன்னு சொல்லி அசிஸ்டண்ட்டாக சேர்ந்தேன். அதோடு நிறுத்தி தொலைச்சிருந்தாலும் பரவாயில்ல, பொண்டாட்டியை வர ஆயிட்டேன். இப்போ தான் நினச்சதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் என்ன பிரயோஜனம்? போன வாழ்க்கை திரும்பி வருமா என்ன அப்படின்னு சொன்ன சாருக்கிட்ட கார்த்திக், நானும் தான் உன்னை முதல்ல பார்த்தப்ப சாரு ஆளு க்யூட்டாக முழியாங்கனோட அழகாக இருக்கே, அறிவாளி பீஸாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அது இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் மனசை சமாதானப்படுத்திட்டு உங்களோட தானே வாழ்கிறேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு சொன்ன கார்த்திக் பக்கத்தில் தடதடன்னு ஓடி வந்த சாரு, என்னை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு சொல்லி செல்லமாக அடிக்க ஆரம்பித்தா. கொஞ்சம் செகண்ட்ஸ்லேயே கார்த்திக்கோட சிரிப்பு சாருவையும் தொத்திக்க ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டு பேரும் சிரித்த சத்தத்தோட காலையில் போட்ட காஃபியோட மனமும் கலந்தது. சிரிச்சுக்கிட்டே சாரு, ஜோக்ஸ் எல்லாம் இருக்கட்டும், முதல்ல கேஸை பற்றி சொல்லுங்க கார்த்திக் அப்படின்னா. அதுவா, கொல்லிமலை காட்டுக்குள்ளார ஒரு ரெட் சூட் கேஸ், அதில் ஒரு பொண்ணோட போனோம், அதுதான் கேஸு. வா போகிற வழியில் பேசிக்கிட்டே போகலாம் அப்படின்னு கார்த்திக். பைக்கில் போகும்போது கார்த்திக் சாருக்கிட்ட கிருபா சொன்ன எல்லா விஷயங்களையும் சொன்னான். நேற்று மதியத்துக்கு மேலே கொல்லிமலை காட்டுக்குள்ளே தேனெடுக்க போனவங்க கண்ணில் பட்டது ஒரு பெரிய ரெட் சூட் கேஸ். அந்த சூட்கேஸ் இருந்த ஏரியா பக்கம் போன உடனேயே தாங்க முடியாத துர்நாற்றம் அடித்ததாகவும், அந்த ஏரியாவுக்கு மேலே கழுகுகள் வட்டம் அடித்து பறந்துக்கிட்டு இருந்ததாகவும், சூட்கேஸ் மேலே கூட்டம் மொளேர்னு மொச்சிட்டு இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. அந்த சூட்கேஸ்குள்ளார ஒரு 30 வயசு மதிக்கத்தக்க பொண்ணோட போனம் ஒன்று இருந்திருக்கு. பொண்ணோட போனத்தை மடித்து யோகாசனா ஸ்டைலில் அமுத்தி முடக்கி வச்சுருக்காங்க. அடையாளம் தெரியாமல் இருக்கிறதுக்காக பொண்ணோட முகத்தை சிதைச்சிருக்காங்க. அந்த பொண்ணை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான முயற்சி தான் கிருபாகரன் பண்ணிகிட்ருக்கான். பாப்போம் நமக்காவது ஏதாவது லீட் கிடைக்குதானே அப்படின்னு சொல்லும்போது கார்த்திக்கோட வண்டி சரியாக ஜிஹெச் கேட்டுக்குள்ளே நுழைஞ்சது. கிருபாவோடு சேர்ந்து கார்த்திக்கும் சாருவும் அந்த பொண்ணோட பாடியை பார்த்தாங்க. கிருபா என்ன சொன்னாருன்னா, பொண்ணோட உடம்புல எந்த காயமும் இல்லை, முகம் மட்டும்தான் சிதைக்கப்பட்டிருக்கு. அந்த பொண்ணு போட்டிருந்தது ஒரு புது கவுன். கடைசி போராட்டம் அப்படின்னு எதுவும் இருந்த மாதிரி தெரியல. அவள் பின்தலையில் ராட் மாதிரி ஏதோ பலமான பொருளெல்லாம் தாக்கியிருக்காங்க. அதனால தான் அவள் செத்துருக்கா. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஒன்றும் கைக்கு வரல, ஆனால் டாக்டர் சொன்னது இதுதான் அப்படின்னா கிருபாகர். கார்த்திக் தனக்கு ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு ஒரு தடவை பாடியை ஸ்கேன் பண்ணான். வேறு எந்த விதமான சிறு கீறல் கூட இருக்கிற மாதிரி தெரியல. அந்த பொண்ணோட நகை இடுக்குகள் கூட ரொம்ப சுத்தமாக இருந்துச்சு. அந்த சூட்கேஸை பார்க்கணுமே அப்படின்னு சொன்ன கார்த்திக்கை கிருபா கூட்டிகிட்டு போனான். ஒரு க்ளவுஸ் எடுத்து கைகளில் போட்டுக்கிட்ட கார்த்திக் சூட்கேஸை முழுமையாக செக் பண்ணுறான். சூட்கேஸை இன்ச் பை இன்ச்சாக கார்த்திக்கும் அப்புறம் சாருவும் செக் பண்ணியும் கூட ஒன்றுமே தட்டுப்படலை. கிருபாகரன்ட்ட இது பெரிய மண்டவழியாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொன்ன கார்த்திக்கிட்ட, எனக்கு இன்னும் 2 கேஸ் டைட்டாக போகுதுங்கிறனால தான்டா உன்னையே கூப்பிட்டேன், உனக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு. அதுக்கு கார்த்திக்கோ, ஆமாண்டா, உனக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கேஸை கொஞ்சம் கொடாஞ்சு பார்க்குறதுக்கு ஒரு ஆள் கிடச்சா சும்மாவை விடுவேன் அப்படின்னா. சரி கார்த்திக், நீ எப்போ வேணுனாலும் என்னை கூப்பிடு, எப்போனாலும் உனக்கு 4-5 பேர் ஹெல்ப்புக்கு வருவாங்க, ஓகேவா? சரி பார்க்கலாம் அப்படின்னு கிளம்புனான். சாரு அதுக்கப்புறமும் அந்த சூட்கேஸோட ஜிப்பர் முதற்கொண்டு திருப்பியும் ஒருக்க நல்லா செக் பண்ணான். ஆனால் அப்பையும் எந்த யூஸும் இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை தவிர அதில் நிறைய ஸ்க்ராச்சஸ் இருந்தது. ஆனாலும் அவை எல்லாமே புது ஸ்க்ராச்சஸ் தான். கண்டிப்பாக இது புது சூட்கேஸ் தான் அப்படின்னா சாரு. ஒரு வீல் மட்டும் உடைஞ்சிருந்துச்சு, மற்ற 3 வீலும் புதுசு மாதிரி இருந்துச்சு.
கார்த்திக்கோ சூட்கேஸை நோண்டிக்கிட்டு இருந்த சாருக்கிட்ட, அச்சச்சோ சாரு, நீ சூட்கேஸையே குறுகுறுன்னு பார்க்குறத பார்த்தா நீ அடுத்ததாக புது சூட்கேஸ் கேட்பியோன்னு பயமாக இருக்குது, வா போகலாம் அப்படின்னா. கார்த்திக் முதுகில் அடி வச்சு சாரு கார்த்திக் பின்னாடி போக ஆரம்பித்தான். நேராக காட்டுக்குள்ளே சூட்கேஸ் கிடந்த இடத்துல 4-5 போலீஸ்காரங்களோட. ரோடை விட்டு கீழே இறங்கி 2.5 கிலோமீட்டர் நடக்க வேண்டியதாக தான் இருந்துச்சு. சூட்கேஸ் கிடந்த இடத்த சுற்றிலும் பவுண்ட்ரி டேப் கட்டப்பட்டிருந்துச்சு. அந்த புதர் சரிவை நல்லா அனலைஸ் பண்ணாங்க கார்த்திக்கும் சாருவும். அவங்களுக்கு அங்கே சொல்லிக்கிற மாதிரி வேறு எந்த தடயமும் கிடைக்கல. கார்த்திக் சாருக்கிட்ட, கண்டிப்பாக கில்லர் சூட்கேஸை கொண்டு வந்து இங்கே போட்டிருக்க முடியாது, இந்த சூட்கேஸை காட்டுக்குள்ளே உருட்டிக்கிட்டு வந்திருக்க முடியாது, வண்டியில் வரணுன்னாலும் அதோட அச்சு கண்டிப்பாக இருந்திருக்கும், ஏன்னா தரையெல்லாம் கொஞ்சம் சகதியாக ஈரமாக காணப்படுது. வண்டியோட மார்க்ஸோ ஷூ மார்க்ஸோ எதுவுமே இல்லை. மேலே இருக்க மலைக்கு போகிற ரோட்டில் இருந்து கண்டிப்பாக சூட்கேஸை உருட்டி தான் விட்டுருக்கணும். இங்கேருந்து அந்த ரோட்டோட உயரம் எவ்வளோன்னு சரியாக கெஸ் பண்ண முடியல. அந்த ஸ்க்ராச்சஸ் எல்லாமே சூட்கேஸ் உருண்டு வந்ததுனால தான் வந்திருக்கணும். பாறையிலையோ கல்லுலேயோ பட்டப்போ தான் ஒரு வீல் உடஞ்சிருக்கணும். புது சூட்கேஸாக இருக்கிறதுனால தான் ஸ்க்ராச்சஸ் எல்லாம் தனியாக தெரியுது. ஒன்று அந்த கில்லர் விட்டுட்டு போன தடயம் ஏதாவது கிடைக்கணும், அப்படி இல்லாட்டி அந்த பொண்ணு யாருங்கிறதுக்கான தடயம் ஏதாவது கிடைக்கணும். கிருபா தமிழ்நாட்டில் 30 வயசு அளவில் காணாமல் போன பொண்ணுங்களோட புகார்கள் எல்லாத்தையுமே கிராஸ் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏதாவது மேட்ச் கிடச்சிடுச்சுன்னா அந்த ரூட்டையும் ட்ரை பண்ணலாம். கொலை 2 to 3 நாளைக்கு முன்னாடி தான் நடந்திருக்கணும்னு டாக்டர் சொன்னார். அந்த ரோட்டில் கரெக்டாக எந்த இடத்துலேருந்து உருட்டி விட்டுருப்பான் கில்லர் அப்படின்னு தெரிஞ்சால் வேறு ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு கூட பார்க்கலாம். கொஞ்ச நேரம் திங்க் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற கான்ஸ்டபிள் பாலாட்ட போய் காதில் ஏதோ கிசுகிசுன்னு சொல்ல ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் மலைக்கு போகிற அந்த ரோட்டுக்கு கிளம்புனாங்க. ரோடு ஏறும்போதே 4-5 இடங்களில் ஜீப்பை நிறுத்தி எந்த இடத்துல சூட்கேஸ் கிடந்த ஆங்கிள் ஒத்து வந்தது அப்படின்ட்டு பைனாகுலர் மூலமாக பார்த்தாங்க. இதில் 2 இடங்களில் ஆங்கிள் கரெக்டாக இருக்கிற மாதிரியும், ஒரு 60 to 65 கிலோ எடையுள்ள ஒரு பொருளை தூக்கி போடுறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரியும் தோணுச்சு. கார்த்திக்கும் சாருவும் அந்த 2 இடங்களையும் அனலைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. சாரு தன்னோட மேக்னிஃபையிங் கிளாஸை வச்சு இன்ச்சு அளக்க ஆரம்பித்தான். அதில் இடத்துல சைடு வால் மாதிரி எந்த ஒரு பாதுகாப்பு அமைப்பும் இல்லை. ஆனால் அந்த இடத்துல ஓரத்தில் ரோட்டோட தார்லாம் பேந்து மண் பகுதி தெரிய ஆரம்பிச்சிருந்துச்சு. அந்த ஏரியாவில் 2 நாள் முன்னாடி வரைக்கும் அப்பப்போ தூரல் போட்டுக்கிட்டே இருந்ததாக தான் கேள்விப்பட்டாங்க. சப்போஸ் கில்லர் அந்த இடத்துலேருந்து சூட்கேஸை உருட்டி இருந்தால் கண்டிப்பாக அதை இறக்கி வச்ச தடயமும் ஷூ மார்க்ஸும் இருந்திருக்கும். அப்படி இல்லாட்டி அதை அழிச்ச தடயமாவது இருந்திருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு சின்ன அடையாளம் கூட இல்லை. கார்த்திக், அப்போ நம்ம அடுத்த இடத்த பார்க்க வேண்டியதான் அப்படின்னு சொன்னான். அந்த அடுத்த பாயிண்டில் நெஞ்சுயரத்துக்கு கைப்பிடி சுவர்கள் வைக்கப்பட்டிருந்தன. கொஞ்சம் நடுவில் ரோடு வளைவுக்கு ஏற்ற மாதிரி அங்கங்கே கேப் விட்டு செவுரு இருந்துச்சு. அந்த இடத்த அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கும் போதே சாரு சொல்லிட்டா, கண்டிப்பாக இந்த இடத்துலேருந்து தான் சூட்கேஸை உருட்டி விட்டுருக்கணும். கீழே ஈர மண்ணை யாரோ குச்சியை வச்சு முழுசாக கிளறி விட்டுருக்காங்க. கண்டிப்பாக இந்த இடத்துலேருந்து தான் உருட்டி விட்டுருக்காங்கன்னு யாரும் கெஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தான். ஆனால் வேறு எந்த அடையாளமும் இங்கே கிடைக்கலையே அப்படின்னா. ஷூ தடயம் கூட தெரியாமல் மண்ணை கிளறி அழிச்சு விட்டு போயிருக்கான்னா கொஞ்சம் புத்திசாலி கிளர் தான் போல இருக்குது அப்படின்னு கார்த்திக். சரி கிளம்பலாமான்னு கேட்ட சாருக்கிட்ட, இன்னொரு விஷயம் இருக்குன்னு சொன்னான் கார்த்திக். ஒரு 15 நிமிஷம் இருக்கும். அவங்க நின்றுக்கிட்டு இருந்த இடத்துல இன்னொரு ஜீப் வந்து நின்றுச்சு. அதிலிருந்து இறங்கின 2 பேர் பெருசாக 5 சூட்கேஸை இறக்கி வச்சாங்க. என்ன இது, மலை மேலே சூட்கேஸ் கடை ஆரம்பிக்க போறியா கார்த்திக் அப்படின்னு கேட்ட சாருக்கிட்ட. அப்புறம் எந்த தடயமும் கிடைக்காம சும்மா வெறுங்கையோட போகிறதுக்காக இவ்வளோ தூரம் வந்தோம் அப்படின்னு கார்த்திக். இப்போ இந்த சூட்கேஸை எல்லாம் ஒன்றுன்னா கீழே உருட்டி விட போகிறோம், நீ வீடியோ பண்ண போகிற. வந்தவங்க 2 பேரும் அந்த சூட்கேஸ் எல்லாத்தையும் ஒன்றுன்னா அந்த செவர்களுக்கு மத்தியில் இருந்த கேப்பில் வச்சு கீழே தள்ளிவிட ஆரம்பித்தாங்க. சாரு ஒவ்வொரு சூட்கேஸை தள்ளுறப்பவும் ஜூமில் வச்சு வீடியோ பண்ண ஆரம்பித்தா. ஒவ்வொரு சூட்கேஸ்லேயும் 65 கிலோ அளவுக்கு மண்ணும் கல்லும் அடைக்கப்பட்டிருந்துச்சு. மொதல் சூட்கேஸை அவங்க தள்ளி விட்டதும் அது உருண்டு ஓடி பல இடங்களில் அடிபட்டு அந்த ரெட் கலர் சூட்கேஸ் விழுந்த இடத்துல இருந்து லெஃப்ட் சைடில் ஒரு 40 அடி தள்ளி தான் விழுந்துச்சு. அடுத்த சூட்கேஸையும் தள்ளிவிட்டாங்க. அந்த 2வது சூட்கேஸ் வழியில் இருந்த பெரிய பாறையில் அடிபட்டு அந்த பாறைக்கு அடியில் இருந்த புதர்களில் மாட்டிக்கிட்டு அங்கேயே நின்றுச்சு.
கார்த்திக் 3வது சுட்கேஸை போடுறதுக்கு முன்னாடி அவங்க 2 பேர்கிட்ட அந்த சுட்கேஸை அப்படியே தள்ளி விட வேண்டாமுன்னும் லைட்டாக உருட்டி விடுற மாதிரி செய்யணும்னும் கேட்டுக்கிட்டான். 3வது சுட்கேஸ் உருண்டு ஓடி விழுந்த இடம் கிட்டத்தட்ட ரெட் சுட்கேஸ் விழுந்த அதே இடம். சாரு அந்த 3வது வீடியோவை திரும்ப திரும்ப பார்த்து அது போன இடங்களில் நல்லா பிரைட்டாக தெரிஞ்ச அடையாளங்கள் எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டான். அப்புறம் ஜீப்பில் ஏறி கீழே ரெட் சுட்கேஸ் விழுந்த அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. மலை ஏற தெரிஞ்ச 2 பேர் அங்கே வரவழைக்கப்பட்டாங்க. கார்த்திக் சாருக்கிட்ட அந்த ஃபோனை வாங்கிக்கிட்டான். ஃபோனை சாருக்கிட்ட வாங்கிக்கிட்டே எல்லாத்துலேயும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறீங்கள, இந்த மலையேறுற விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் முதல்ல போனால் என்ன அப்படின்னு கேட்டான். அப்படின்னா மலை ஏறிட்டா போச்சு, அதனால் என்ன அப்படின்னு கண்ணை உருட்டிக்கிட்டு கேட்ட சாருக்கிட்ட கார்த்திக், அச்சச்சோ, நீ வழக்கமாக ஏறுற மலையை பற்றி நான் சொல்லவே இல்லை, நானே போயிடுறேன், கண்ணை உருட்டி மிரட்டாத ப்ளீஸ் அப்படின்னா. கையில் ஆளுக்கு ஒரு கம்போட மலையேற ஆரம்பித்தாங்க 3 பேரும். ஸ்க்ரீன்ஷாட் அடையாளங்களை வச்சு அந்த சுட்கேஸ் உருண்டு வந்த அதே பாதையில் முன்னேறினாங்க 3 பேரும். கார்த்திக் ஒவ்வொரு அடி ஏறுறப்பவும் கீழே கவனமாக தேடிக்கிட்டே வந்தான். ஒரு 60-70 அடி ஏறினதுக்கப்புறமா பார்த்தா சில பாறைகள் அங்கங்கே தென்பட்டுச்சு. கார்த்திக்கு முன்னாடி போன ஒருத்தர் மேல் நோக்கி கூர்மையாக ஆள் உயரத்துக்கு இருந்த ஒரு பாறையோட அடியில் 2-3 பிளாஸ்டிக் துண்டுகள் கருப்பாக கிடக்கிறத பார்த்தாரு. கார்த்திக் விறுவிறுன்னு அந்த இடத்த நோக்கி நகர்ந்தான். சின்னதாக கருப்பு கலரில் பிளாஸ்டிக்கில் இருந்த உருண்டையான வடிவத்தோட ஒரு துண்டு பகுதி. இது கண்டிப்பாக அந்த உடஞ்ச வீலோட பார்ட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சான் கார்த்திக். அதுக்கப்புறம் கார்த்திக் கையில் கிடச்ச ஒரு சின்ன விஷயந்தான் எந்த கேஸோட முடிச்ச அவுக்க போகிறதே. அந்த பிளாஸ்டிக் துண்டு கிடச்ச ஒரு 10 அடி தூரத்தில் ஒரு முள் மரம் இருந்துச்சு. அந்த மரத்தோட ஒரு முள்ளில் ஒரு ஒயிட் கலர் சின்ன ஸ்டிக்கர் ஒட்டிகிட்டு இருந்துச்சு. ஒரு பென் ரீஃபில் அளவுக்கு சுருண்டு ஒட்டிக்கிட்டு இருந்த அந்த ஸ்டிக்கரை பிரிக்கிறான் கார்த்திக். அது வேறு ஒன்றும் இல்லை, அது ஒரு பார்கோடு. அதுக்கப்புறமும் விடாமல் மேலே வரைக்கும் ஏறி பார்த்த கார்த்திக்கு வேறு எதுவும் பெருசாக கிடைக்கல. மறுபடியும் மலையிலேருந்து வண்டியில் கீழே வந்த கார்த்திக் சாருக்கிட்ட அந்த ஸ்டிக்கரை காமிச்சான். இந்த பார்கோட் ஸ்டிக்கர் கொஞ்சம் புதுசாக இருக்கிறனால அது அந்த சூட்கேஸோடு தான் இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது சாரு அப்படின்னா. இது மட்டும் அந்த ரெட் சூட்கேஸோட பில்லிங் கூட இருந்ததுன்னா இந்த கேஸுக்கு இது ஒரு பெரிய லீடாக இருக்கும் அப்படின்னா சாரு. கிருபாக்கு ஃபோன் பண்ணி தனக்கு கிடைச்ச பார்கோட் ஸ்டிக்கரை பற்றி கார்த்திக் சொல்ல, நீ ரொம்ப தான் ஸ்மார்ட் ஆகிட்டே போறியேடா, நல்ல டெக்னிக்காக இருக்கே, நானும் மைண்டில் வச்சுக்கிறேன். ஆனால் அந்த வயசில் இருக்க பொண்ணுங்க காணா போன புகார்களை வச்சு ரெட் சூட்கேஸில் கிடைச்ச பொண்ணோட பாடி யாரோடதுன்னு ட்ரேஸ் பண்ண முடியலன்னு சொன்னான். ஏன்னா மேட்ச் பண்ணி பார்க்குறதுக்கு அந்த பொண்ணோட உடம்புல எந்த தழும்பு மாதிரி அடையாளங்களோ பொண்ணு போட்டிருந்த மாதிரி எந்த ஆக்சசரிஸுமோ கிடைக்கல. பொண்ணோட பாடியில் இருந்த கவுனுமே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அந்த வெள்ளையும் கருப்புமா இருந்த பார்கோடுக்கு அடியில் ஒரு 12 நம்பர் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதுதான் யூனிவர்சல் ப்ராடக்ட் கோடுன்னு சொல்லுவாங்க. கார்த்திக் போலீஸ் யூஸ் பண்ணுற பார்கோட் லுக்கப் டூலை யூஸ் பண்ணி அந்த ப்ராடக்டை ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுறான். அந்த டூலில் இருந்த சர்ச் பாரில் அந்த 12 நம்பரை ஃபில் பண்ண உடனே அது அந்த பிராண்ட் சூட்கேஸோட தான் அப்படிங்கிறத உறுதி பண்ணிருச்சு. அது மட்டும் இல்லை, அது எந்த ஸ்டோர்லேருந்து வாங்கினாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் கக்கிருச்சு. அது திருச்சியிலேயே ஒரு பெரிய ஷாப்பிங் மாலில் இருந்த லைஃப் ஸ்டைலுங்கிற ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்ன, கார்த்திக் சாருவோட அடுத்த பயணம் திருச்சிக்கு தான். கார்த்திக் சாருவோட லைஃப் ஸ்டைல் ஸ்டோருக்குள்ளார என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டான், சாரு, நம்ம இங்கே எந்த வேலையை பார்க்க வந்தோமோ அதை மட்டும்தான் பார்க்கணும், அதை விட்டுட்டு கண்ணை அங்கே இங்கேன்னு அளப்பாய விடக்கூடாது, சரியா அப்படின்னா. ஆமாம், சாரி, எனக்கு நிறைய ட்ரெஸ்ஸும் ஆக்சசரிஸுமாக வாங்கி வீடு நிறைய அடுக்கி வச்சுருக்காரு, நான் எங்கேயும் கண்ணை அளப்பாய விடாமல் இருப்பேன். ஃபஸ்ட்டு உங்கள் வேலைன்னா அடுத்தது என் வேலை தான், சரியா, வாங்க போகலாம் அப்படின்னா. கார்த்திக் மனசுக்குள்ளர தன்னோட குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டான். அவளுக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே கேட்கக்கூடாதுடா சாமின்னு நேராக லைஃப் ஸ்டைல் ஸ்டோரில் இருக்க கஸ்டமர் ஹெல்ப் டெஸ்க்கு போனாங்க. தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்ட கார்த்திக் கையில் இருந்த பார்கோடை எடுத்து ஸ்டோர் அசிஸ்டண்ட்டை கொடுக்க அந்த சூட்கேஸ் ஃப்ரைடே மதியம் பர்ச்சேஸ் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்ததாக அவங்க பார்த்தது என்னென்னா, சூட்கேஸை பில்லு போட்ட அதே டைமில் இருந்த சிசிடிவி கேமரா ரெக்கார்ட். அந்த வீடியோ ஃபுட்டேஜில் பார்த்தா சராசரியாக 30 வயசு மதிக்கத்தக்க உயரமாக மாநிறமான ஒரு ஆண் அந்த சூட்கேஸை கொண்டு வந்து அந்த பில்லிங் கவுண்டரில் வைக்கிறது தெரிஞ்சது. அப்புறம் அந்த பில்லிங் கவுண்டரில் இருந்த சேல்ஸ் கேர்ள் பில் போடுறதுக்காக அந்த ப்ரைஸ் கார்டை தேடுறாங்க. ஆனால் அந்த சூட்கேஸில் இல்லை. அதனால் அந்த சூட்கேஸை எடுத்துகிட்டு வந்தவனை வெயிட் பண்ண சொல்கிறான். அவள் ஸ்டோருக்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போது தான் அந்த ஸ்டிக்கரை கையில் எடுத்துகிட்டு வரா.
அது அதே மாதிரி இருந்த வேறு சூட்கேஸோட ஒரு பார்கோட் ஸ்டிக்கர். பார்கோடை ஸ்கேன் பண்ணி இந்த ரெட் சூட்கேஸ்க்கான பில்லை கொடுக்குறான். பில்லை வாங்கிட்டு பே பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் அந்த சூட்கேஸை தரோவாக செக் பண்ணுறான். சூட்கேஸ்க்கு உள்ளே இருந்த ஜிப்பெல்லாம் ஓப்பன் பண்ணி உள்ளே எதுவும் இல்லையான்னு செக் பண்ணதோட சூட்கேஸ்க்கு வெளியே இருந்த ஜிப்பையும் ஓப்பன் பண்ணி எதுவுமே இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டான். அப்புறம் அவனோட கார்டை வெளியே எடுத்த அவன் திடீர்னு எதையும் யோசிச்சுட்டு கார்டை பர்ஸ்குள்ளே வச்சுட்டு கேஷ் எடுத்து கொடுத்தான். பேக்கிங்லாம் பண்ண வேண்டான்னு சொல்லிட்டான். சூட்கேஸை கையில் எடுக்க போன அவங்ககிட்ட சேல்ஸ் கேர்ள் அடுத்த கவுண்டரில் பில்லை காமிச்சு சூட்கேஸை வாங்கிக்க சொன்னான். அந்த பொண்ணு கை காட்டின அந்த கவுண்டரில் 2-3 பேர் கியூவில் நின்று தங்களோட பில்லை காமிச்சிட்டு இருந்தாங்க. அந்த கவுண்டரில் பில்லோட நம்பரையும் அந்த ப்ரைஸ் கார்டோட நம்பரையும் பார்த்துட்டு தான் பொருளை கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த டைமில் தான் அந்த சூட்கேஸை வாங்கினவனுக்கு ஃபோனில் ஏதோ கால் வந்துச்சு. ஃபோனில் பேசிக்கிட்டே அந்த கவுண்டரில் பில்லை நீட்டிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தான். அந்த டைமில் தான் அந்த பில் போட்ட பொண்ணு அந்த பார்கோட் ஸ்டிக்கரை கொண்டு வந்து 2வது கவுண்டரில் சூட்கேஸோட ப்ரைஸ் கார்டை தேடிக்கிட்டு இருந்த அந்த பையன் கையில் கொண்டு வந்து கொடுத்தான். அதை பார்த்த அந்த பையன் தலையாட்டிட்டு சூட்கேஸை தூக்கி அந்த உயரமானவன் கையில் கொடுத்தான். கார்த்திக்கும் சாருவுக்கும் நல்லா தெரிஞ்சுது அந்த ஸ்டிக்கர் சூட்கேஸை தூக்கி கொடுக்கும்போது அவன் கையில் இருந்து சூட்கேஸில் ஒட்டியிருக்கணும்னு. கார்த்திக் சாருக்கிட்ட நல்ல வேலையாக அந்த ஸ்டிக்கர் அந்த சூட்கேஸில் ஒட்டினங்காட்டியாச்சு, இல்லாட்டி மண்டை காஞ்சிருப்போம் அப்படின்னு சொன்னான். அந்த ஃபுட்டேஜை தன்னோட செல்ஃபோனில் ஒரு காப்பி எடுத்துக்கிட்டான். சாருவும் லைஃப் ஸ்டைலில் 4 குர்த்தியும் ஒரு ஹேண்ட்பேக்கும் வாங்கிட்டு தான் வந்தான். இந்த ரணக்கலத்துலேயும் இதை மட்டும் நீ எப்படி மறக்காமல் இருக்கிற அப்படின்னு கேட்டான். ஆமாம், இந்த ரணக்கலத்துலேயும் அந்த பில் போட்ட பொண்ணை மறக்காமல் உத்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்களே, அதே மாதிரி தான் இதுவும் அப்படின்னா சாரு. கப்புன்னு கார்த்திக் அமைதியாயிட்டான். அடுத்ததாக ஷாப்பிங் மாலோட மேனேஜரை பார்த்த கார்த்திக் அவர்கிட்ட பேசிட்டு ஷாப்பிங் மாலுக்கு வெளியே இருந்த சிசிடிவி கேமராவில் வெள்ளிக்கிழமை அந்த சூட்கேஸ் வாங்கப்பட்ட டைமுக்கு முன்னாடி அந்த உயரமான கில்லர் மிஸ்டர் எக்ஸ் எந்த மோடில் ஷாப்பிங் மாலுக்கு வந்தார், கார்லையா பைக்லையா, அதோட நம்பர் பிளேட் டீட்டெயில்ஸ் ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிறத தேடி பார்த்தான். அந்த மிஸ்டர் எக்ஸ் உள்ள என்ட்ரி ஆனது நடந்துதான். ஆனால் அவன் வந்தது ஆட்டோவா கேபா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஆனால் ஒரு சின்ன விஷயம் நெருடிச்சு. அவன் ஷாப்பிங் மாலுக்குள்ளே என்ட்ரியான டைமுக்கும் லைஃப் ஸ்டைலுக்குள்ளார என்ட்ரியான டைமுக்கும் கிட்டத்தட்ட 12 நிமிஷம் வித்தியாசம். ஆனால் ஷாப்பிங் மால் என்ட்ரியிலேருந்து லைஃப் ஸ்டைல் என்ட்ரிக்குள்ளே போகிற வரைக்கும் எவ்வளோ மெதுவாக போனாலும் 3 நிமிஷத்தில் நம்ம அடைஞ்சிடலாம். அப்போ மிஸ்டர் எக்ஸ் இன்னொரு கடைக்குள்ளரையும் போயிருப்பான் அப்படின்னா சாரு. மேபி ஷூ வாட்ச் வாலெட் அப்படின்னு ஏதாவது பார்க்க போயிருக்கலாம் அப்படின்னா சாரு. நீ வேணா கொலை பண்ண பாடியை மறைக்கிறதுக்கு சூட்கேஸ் வாங்க வந்துட்டு வேறு எதையாவது பர்ச்சேஸ் பண்ணலாமான்னு தேடலாம், ஆனால் மிஸ்டர் எக்ஸ் பண்ணியிருக்கவே மாட்டான். சாரு முறைச்சி பார்க்க கார்த்திக் தொடர்ந்து பேசினான். அவனுக்கு இன்னும் என்னமோ தேவையாக இருந்திருக்கு, அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு யோசிச்சப்போ தான் தெரிஞ்சது அந்த பொண்ணு போட்டிருந்த புது கவுன். அந்த கவுனை அவன் கண்டிப்பாக லைஃப் ஸ்டைலில் வாங்கியிருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா லைஃப் ஸ்டைலில் அவன் பில் போட்டது சூட்கேஸை மட்டும்தான். ஸோ இன்னொரு விமன் க்ளோத்திங் ஸ்டோருக்கு அவன் போயிருக்கணும். அந்த மாலில் இருந்த இந்தியன் விமன் க்ளோத்திங் ஸ்டோர்னு பார்த்தா மேக்ஸ் மட்டும்தான். அடுத்ததாக கார்த்திக்கும் சாருவும் மேக்ஸுக்கு போனாங்க. மேக்ஸில் எதையும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பார்க்கக்கூடாதுன்னு சாருக்கிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டான் கார்த்திக். மேக்ஸ் ஸ்டோருக்குள்ளார போய் பார்த்ததுமே சாருவோட கண்ணில் பட்டது அந்த கொலையான பொண்ணு போட்டிருந்த அந்த கவுன். அந்த பர்டிகுலர் டைமில் வீடியோ ஃபுட்டேஜை செக் பண்ணப்போ தெரிஞ்சுது அதே மாதிரி கவுனை தான் அவன் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான். ஆனால் மேக்ஸில் அவன் யூஸ் பண்ணது அவனோட டெபிட் கார்டை. கார்த்திக் அந்த டெபிட் கார்டோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வாங்கி கிருபா கிட்ட கொடுத்துட்டான். அந்த கொலைகார மிஸ்டர் எக்ஸ் யாருன்னா திருச்சியில் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மகேந்திரன். கிருபாவை ரொம்ப சிரமப்படுத்தாமையே மகேந்திரன் கன்ஃபஸ் பண்ணிட்டான். அவன் சென்னையிலேருந்து திருச்சிக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் மூவ் ஆயிருக்கான். அவனோட லிவிங் டுகெதரில் இருந்தது தான் அவன் கொலை செஞ்ச பொண்ணு சத்யா. அந்த பொண்ணு திண்டிவனத்தை சேர்ந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான். அந்த பொண்ணோட அப்பா தான் பொண்ணு லிவிங் டுகெதரில் இருக்கிறது தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணுக்கிட்ட இது வேண்டாம், இது தப்புன்னு எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தாரு. கல்யாணம் பண்ணி வாழும்படி வற்புறுத்தியும் பார்த்தாரு. ஆனால் சத்யா அதை கேட்க தயாராக இல்லை. அதனால் அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் பெரிய மனஸ்தாபம் ஏற்பட்டு 6-7 மாதமாகவே ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிறதில்ல. 2 மாதத்துக்கு முன்னாடி மகேந்திரனுக்கு அவங்க வீட்டில் பொண்ணு பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அந்த விஷயம் சத்யாவுக்கு தெரிஞ்சு போனதுனால மகேந்திரனுக்கும் சத்யாவுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை. ஒரு கட்டத்துக்கு மேலே சத்யா அந்த பொண்ணு வீட்டில் மகேந்திரன் மற்றும் தன்னோட ரகசிய வாழ்க்கையை பற்றி சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி மகேந்திரனை மிரட்ட ஆரம்பித்தான்.
சீக்கிரமாக தன்னை கல்யாணம் பண்ணிக்கும்படியும் வற்புறுத்த ஆரம்பித்தான். மகேந்திரனுக்கோ அந்த பணக்கார சம்பந்தத்தை விடுறதுக்கு மனசில்லை. சத்யா காணாமல் போனாலும் அவங்க அப்பாவுக்கு அது தெரிய போகிறதும் இல்லை, அதுக்காக அவர் புகார் பண்ண போகிறதும் இல்லை அப்படின்னு நினச்சி அவன் திட்டம் போட்டு தான் சத்யாவை பின்மண்டையில் தாக்கி கொலை பண்ணிட்டான். அடையாளம் கண்டுபிடிக்காமல் இருக்கிறதுக்காக சத்யாவோட முகத்தையும் சிதைச்சிட்டான். தன்னோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸோ ஹேர் சாம்பிளோ அல்லது டிஷ்யூஸோ சத்யா மூலமாக கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னை ஃபுல்லாக பிளாஸ்டிக் கோட்டில் ரேப் பண்ணதுக்கப்புறமா தலை முடியை கூட கவர் பண்ணிக்கிட்டு கையில் க்ளவுஸ் போட்டுக்கிட்டு சத்யாவோட கை நகம் கால் நகம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு ஒரு புது கவுனை மாட்டி விட்டு அந்த சூட்கேஸ்குள்ளார அவளோட உடம்ப அடைச்சி ஒரு காரில் சூட்கேஸை கொல்லிமலைக்கு தூக்கிட்டு போய் அங்கேருந்து உருட்டி விட்டுரு. கார்த்திக்கும் சாருவும் மிரண்டு போயிட்டாங்க. தான் கூட வாழ்ந்த அந்த பொண்ணை ஒரு துளி கூட இறக்கம் இல்லாமல் இப்படி திட்டம் போட்டு கொல்ல முடியுமான்னு கார்த்திக் மகேந்திரன் கிட்ட தப்பி தவறி கூட மாட்டிடக்கூடாதுன்னு எந்த தடயமும் இல்லாமல் சத்யாவோட பாடியை டிஸ்போஸ் பண்ண நினச்ச நீ ஒரு பார்கோட் ஸ்டிக்கர் மூலமாக சத்யா உனக்கு தகுந்த தண்டனையை கொடுத்துட்டா. தேவையில்லாமல் அவளையும் வாழ விடாமல் பண்ணி நீயும் ஆயுசு முழுக்கும் ஜெயிலில் இருக்க போகிற. கிருபாவும் கார்த்திக்கும் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா சத்யாவோட பாடியை அவங்க அப்பா கிட்ட ஒப்படைச்சாங்க. இந்த கதையோட உருவாக்கமும் அதை உங்ககிட்ட சொல்கிறதும் ஸ்வர்ணா. இந்த மாதிரியான பொழுதுபோக்கு அம்சங்களை கொண்ட கதைகளை நீங்கள் செவி அமுது சேனலில் ரெகுலராக கேட்க முடியும். சம்டைம்ஸ் சின்ன சின்ன மெசேஜும் கிடைக்கும். கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கதையில் எந்த பார்ட் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த மாதிரியான கதைகளை கேட்குறதுக்கு உங்களுக்கு ஆர்வம்னு சொல்லுங்கள். திரும்பவும் ஒரு சுவாரஸ்யமான கற்பனை கதையோடு உங்ககிட்ட வரேன். Until then it's bye from ஸ்வர்ணா. நீங்கள் கேட்டது செவி அமுது.